இங்க வாங்க, இங்க பக்கத்துல வாங்க. இப்ப பாருங்க, நம்ம 2வது லேயர் வெல்டிங் அடிச்சிருக்கோம். மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் லேயர் டோருக்கு அதுக்கு பக்கத்துல அடுத்த லேயர் அடிச்சிருக்கோம். இப்போ வெல்டிங்கோட அகலம் கூட போயிட்டே இருக்கு. இப்போ 3வது லேயர் அடிக்கும் போது இந்த கரெக்டா நான் இந்த பொசிஷன் கொண்டு வந்துருவேன். இந்த ஷாஃப்டோட எட்ஜஸ் பொசிஷனுக்கு நான் கொண்டு வந்துருவேன். இப்போ இந்த வெல்டிங்கை நான் கடையும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் ஒன்னோட ஒண்ணு, அதாவது இது ஒரு லேயர் வெல்டிங்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லேயர் வெல்டிங்னா அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இதுல பாதி ஏத்தி அடிச்சிட்டேன். ஓகேவா? இப்படி பாதி ஏத்தி அடிக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் நான் வெல்டிங் அடிக்கும் போது இந்த லேயர்ல பாதி ஏத்தி இப்படி அடிப்பேன். இந்த மாதிரி அடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெல்டிங் வந்து உள்ள பிளவுல்ஸ் எதுவுமே வராது. ஸோ எந்த இடத்துலயும் கேப், பள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. வெல்டிங் வந்து நீட்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3வது லேயர் வெல்டிங் அடிச்சு நான் பினிஷிங் பண்ணுவோம் அந்த இடத்த.